இது. அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். முதலிலே லங்கதாஸ் பத்மநாதன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. தேசியம் சார்பாக இந்த ஒன்று கூடலை இந்த சந்திப்பை ஒருங்கிணைப்பு செய்து நடத்துவதற்கு இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ஊடகவியலாளர்கள் உட்பட எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். கடந்த 30 வருடங்களாக தமிழ் சமூகத்தோடு பயணித்து வருகின்றேன். என்னுடைய 16 வயதில் என்னுடைய உயர்தர பாடசாலையில் தமிழ் மாணவர் சங்கத்தின் தலைவராக ஒரு அகதியாக இங்கே வந்த பின்பு ஆரம்பித்த அந்த பயணம், அதற்கு பின்பு எனது பல்கலைக்கழகத்தில் எமது தமிழ் மாணவர் சங்கம் UFT யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ பல்கலைக்கழக தமிழ் மாணவர் சங்கத்தின் தலைவராக இருப்பதோடு இங்கே இருக்கக்கூடிய மாணவர் அமைப்பு இளையோர் அமைப்போடு இணைந்து பல்வேறு விதமான மனித உரிமை போராட்டங்களில் கலந்து கொண்டு, அதற்கு பின்பு கேன்டைர் என்று அழைக்கப்படுகின்ற உங்களுக்கு தெரிந்திருக்கும் குழு வன்முறை அதிகரித்திருந்த 90களின் இடைப்பகுதியிலே அந்த குழு வன்முறையை கட்டுப்படுத்துவதற்கான பல முன்மாதிரியான செயல் திட்டங்களை முன்னெடுப்பதற்காக கேன்டைட் அமைப்பிலே பல வருடங்கள் பயணித்து, அதற்கு பின்பு ஒரு கல்வி சபை உறுப்பினராக, பின்பு நகர சபை உறுப்பினராக பல்வேறு வழிகளிலே எங்கள் தமிழ் சமூகத்தோடு பல்வேறு விடயங்களை செய்திருக்கின்றேன். முதல்ல இந்த 30 வருடமும் நான் செய்து வந்த பல திட்டங்கள் கலை கலாச்சார சம்பந்தமாக, அரசியல் சம்பந்தமான, பொருளாதார வளர்ச்சி சம்பந்தமாக, கல்வி சம்பந்தமான, தமிழ் விடுதலை சம்பந்தமான, தமிழர்கள் உரிமை, மனித உரிமை சம்பந்தமான விடயங்களுக்கு ஆதரவு தந்து வந்த அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய நன்றி. என்னோட அனைத்து திட்டங்களும் வெற்றி அடைவதற்கு ஒரு சிறு பகுதியை நான் செய்திருந்தாலும் அது மக்களோடு இணைந்து செய்ததன் காரணமாகத்தான் அந்த திட்டங்கள் வெற்றி அடைந்திருந்தது. குறிப்பாக தமிழ் மரபு திங்கள் என்ற ஒரு விடயத்தை ஆரம்பித்து கனடா தமிழ் கல்லூரி அறிவகம் உட்பட அவர்களோடு முதல் இணைத்து, அதன் பின்பு பல அமைப்புகளை ஒன்றாக இணைத்து ஆரம்பித்த அந்த திட்டம் உங்களுக்கு தெரியும் என்று உலகெங்கும் பரவி இருக்கின்றது. தமிழ் மரபு திங்கள் என்ற விடயம் நான் ஒரு நகரசபை உறுப்பினராக இருந்த அனுபவம் கூட இருக்கின்றது. இந்த தேர்தலின் பின்பு இந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு 1 வருட காலம்தான் இருக்கின்றது. அந்த 1 வருட காலத்துக்குள் ஏற்கனவே அனுபவம் இருக்கக்கூடிய என்னை போன்ற, அதாவது நகரசபை உறுப்பினராக இருந்த அனுபவம் இருக்கக்கூடியவர்கள் செல்கின்ற பொழுது பல விடயங்களை செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் நான் இருந்த பொழுது ஜோன் டோரி அவர்களுடன் இணைந்து என்னுடைய ஒரு மோஷன் முன்வைக்கப்பட்டு, தீர்மானம் எமக்காக ஒரு சமூக நிலையம் ஒன்று கட்டுவதற்கான தீர்மானம் முன்வைக்கப்பட்டு, அவர் அதை இரண்டாவதாக செகண்டிங்க சொல்கிறார். அவர் அதை அந்த மோஷனை செகண்ட் பண்ணியதன் காரணமாக ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரு அத்திவாரமாக அந்த காணி எடுப்பதற்கும், இன்று தமிழ் மரபு தமிழ் கலாச்சார மண்டபம் உருவாக்குவதற்கும், தமிழ் சமூக மையம் உண்டாக்குவதற்கும் ஒரு ஆரம்ப புள்ளியாக அந்த விடயம் இருக்கிறது. அவரோடு முல்லைத்தீவு, முள்ளிவாய்க்கால், கப்பக்குளவர், யாழ் நூலகம் போன்றவற்றுக்கு சென்று எமது விடயங்களை பற்றி எடுத்துக் கூறக்கூடிய அளவு இருந்தது. அதே போல அந்த காலப்பகுதியிலே எமது சூழலில் இருக்கக்கூடிய பூங்காக்கள், அந்த போக்குவரத்து சேவை விரிவாக்கம் போன்றவை, வேலை வாய்ப்புகள் இளைஞர்களுக்கு அதிகரிப்பது, மூத்தோர்களுக்கான சேவை அதிகரிப்பது போன்ற பல விடயங்கள் அந்த 2 வருடங்களுக்குள் செய்யக்கூடியதாக இருந்தது. ஆகவே என்னுடைய பணி என்பது, என்னுடைய உறுதிமொழிகள் என்பதை விட, நான் இந்த கடந்த காலம் எந்த பதவியில் இருந்தாலும், பதவியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியில் இல்லாவிட்டாலும் கூட உங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக ஏதோ ஒரு வழியிலே எங்கள் சமூகத்திற்கான விடயங்களை செய்து வருகின்றேன் என்று. 2018ஆம் ஆண்டு என்னுடைய நான் நகரசபை உறுப்பினராக இருந்த தொகுதி 2ஆக பிளவுபட்டு ஒரு பகுதி இன்னொரு பகுதியோடு முழுமையாக இணைக்கப்பட்டதன் காரணமாக அந்த தேர்தலிலே ஒரு கடுமையான போட்டியிலே 154 வாக்குகள் வித்தியாசத்தில், அதாவது 0.5 1% குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த வெற்றி வாய்ப்பை நாங்கள் இழந்திருந்தோம். இந்த தேர்தல் அதே தொகுதியிலே இடம்பெறுகின்றது. உங்கள் எல்லோருடைய ஆதரவோடு மீண்டும் நகரசபை உறுப்பினராக செல்கின்ற பொழுது எங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னும் பல சேவைகளை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. என்னுடைய பாணி என்னவென்று சொன்னால், நான் இந்த விடயத்தையும் ஒரு தலைமைத்துவம் என்று நான் மட்டும் செய்வதில்லை. எமது அமைப்புகள், எமது சூழலில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், மத்தியில் இருக்கக்கூடிய தலைமைத்துவ கொண்டவர்கள் அனைவரையும் இணைத்து கொண்டு பல விடயங்களை ஒரு ஒற்றுமையாக ஒருங்கிணைக்கப்பட்ட வகையிலே செய்வதென்பதுதான் என்னுடைய தலைமைத்துவ பணி. அந்த வகையிலே நான் அதை மீண்டும் செல்கின்ற பொழுது இன்னும் பல விடயங்களை செய்ய முடியும். போக்குவரத்து சேவை விரிவாக்கல், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எமது வணிகர்களின், அதாவது பொருளாதார வளர்ச்சி உதவுகள், எங்களது சமூகத்தில் இருக்கக்கூடிய தேவைகள் பல இருக்கின்றன. எமது இளைஞர்களுக்கு, மூத்தோர்களுக்கு இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான தலைமைத்துவத்தை என்னால் கொண்டு வர முடியும். 2 மொழிகளிலும் சரளமாக பேசக்கூடியவன் என்ற வகையிலே எங்கள் சமூகத்தில் அனைத்து வர்க்கத்தை சேர்ந்தவர்களும், அனைத்து தரப்பை சேர்ந்தவர்களும், அனைத்து வயதை சேர்ந்தவர்களையும் இணைத்துக் கொண்டு பயணிக்கக்கூடிய அனுபவம் என்னிடம் இருக்கின்றது என்பதையும் குறிக்கொள்கிறேன். இறுதியாக இந்த தேர்தல் என்பது, இந்த சந்திப்பு என்பது மிக முக்கியம். ஏன்னு சொன்னால், ஏன் 4 பேர் போட்டியிடுகிறீர்கள் என்ற கேள்வி இருக்கிறது எல்லோரிடம். இது ஒரு ஜனநாயகமான நாட்டிலே எமக்குரிய $100 கட்டி
எவருமே தான் ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றார், தான் ஒரு விடயத்தை பிரதிபலிக்க விரும்புகின்றார் என்றால் அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது தங்களது போட்டியிடுவதற்கு. எல்லோரும் வெல்வதற்காக போட்டியிடுவதில்லை, வெல்வதற்காக போட்டியிடுவதும் சரி, எல்லாம் தனக்குரிய ஒரு விடயத்தை விரிவாக கொண்டு வருவதற்கு போட்டியிடுவார்கள். என்ன காரணத்துக்காக போட்டியிடுறாங்க பிரச்சனை இல்லை, போட்டியிடுவது என்பது அவர்களது உரிமை. ஆகவே இது மக்கள் தீர்மானிக்க வேண்டும். இந்த வேட்பாளர்கள் மத்தியிலே யார் தகுதியானவர்கள், யார் இது எமக்கு சேவை செய்தவர்கள், யார் எமக்கு சேவை செய்த பயணித்த அனுபவம் இருக்கின்றவர்கள் என்று பார்த்து முடிவெடுக்க வேண்டும். அது நீங்கள் எந்த முடிவாக எடுத்தாலும் சரியாக எடுப்பீர்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. என்று சொன்னால் எங்கள் சமூகம் மிகவும் அரசியல் ஆளுமை உள்ள சமூகம். நாங்கள் ஒன்று கூடுகின்ற எல்லா இடத்திலும் அரசியல் பேசுகின்ற சமூகம் என்பது எனக்கு ஒரு பெருமையாக சொல்லக்கூடியவர்கள். அந்த அரசியல் ஆளுமை அதிகமாக இருக்கக்கூடிய, அரசியல் அறிவு அதிகமாக இருக்கக்கூடிய எங்கள் சமூகம் சரியான முடிவு எடுப்பீர்கள் நம்பிக்கை இருக்கின்றது. இருந்தாலும் எனது சார்பாக நான் ஒரு வேட்பாளர் என்ற வகையிலே உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நீங்கள் என்னை நம்பிக்கையோடு அங்கு திருப்பி அனுப்புகின்ற பொழுது உங்கள் இந்த ஒரு வருடத்துக்குள்ளே நீங்கள் பார்ப்பீர்கள் எவ்வாறு மீண்டும் நீங்கள் பெருமைப்படக்கூடிய வகையிலே எத்தனை விடயங்களை எங்கள் சமூகத்திற்காக உங்களோடு இணைந்து ஒன்றாக செய்வேன் என்று. ஏனென்றால் நாங்கள் வெற்றிகளை மட்டுமல்ல பல சவால்களையும் ஒன்றாக சந்தித்திருக்கின்றோம், பல போராட்டங்களை ஒன்றாக நடத்தியிருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் தொடர்ந்து பயணிப்பதற்கு இது ஒரு முறையில் இன்னொரு முறை நீங்கள் எனக்கு அந்த நம்பிக்கையோடு எனக்கு அந்த வாக்குகளை அளித்து ஆதரவை தருவீர்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நீதன் ஷான். நேரடி ஒளிபரப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே மீண்டும் ஒருமுறை குறிப்பிடுகிறேன். வேட்பாளர்கள் தங்களுடைய ஆரம்ப கருத்துக்களை தெரிவிப்பார்கள். அதன் பின்னர் கேள்வி கேட்க யாராவது மீனால் உங்கள் கைகளை உயர்த்தி கொண்டீர்கள் என்றால் அதற்கான அனுமதி வழங்கப்படும். கருத்துக்களை தெரிவிக்கின்ற ஒரு களமாக இதை அமைத்துக் கொள்ளவில்லை, கேள்விகளுக்கான களம் மாத்திரம். ஏற்கனவே நான் கூறியது போல நகரசபை இந்த தேர்தல் சம்பந்தமான கேள்விகளாக மாத்திரம் இருக்கட்டும். அடுத்ததாக இந்த தொகுதிகளை போட்டியிடுகின்ற 3வது தமிழ் வேட்பாளர் ஷியான் சின்னராஜா தன்னுடைய ஆரம்ப கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வார்.